அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியா கூடிய சீக்கிரம் நம்ம கிட்ட ஒர்க் பண்ற ஷெஃப் கோபியோட ஆட்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வீட்டில் பல ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம பாக்கியா பிஸ்னஸ் ஆச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையாக போராடி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற நம்ம கோபி அவரோட ஆளை ஒருத்தரை அனுப்பி செலக்ட் ஆகவும் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம பாக்கியா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் அவங்களோட ஒர்க்கை ரொம்ப கான்சன்ட்ரேட்டிவோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம பழனிசாமி சார் வந்து புது ஷெஃப்பாக இருக்கிறதுனால வேலை இப்படி செய்வார், இருந்தாலும் நீங்கள் ஒரு கண்ணு ஒரு மேலே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனது மைண்ட் விட்டாக நோட் பண்ண நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா எதிர்ச்சியாக வெளியில் வரப்போ அந்த சமயத்தில் நம்ம கோபியும் ஆனந்தும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்ததுமே பாக்கியா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் ஒர்க் பண்ணார் இந்த ஷெஃப்னு சொன்னார், கடைசியில் இவரோட நின்று பேசிக்கிட்டு இருக்காரு, இவருக்கும் அவருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவுக்குள்ளே பல சந்தேகம் வர ஆரம்பிச்சு. இதை பார்த்து அதிர்ச்சியிலேருந்து நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ இது எல்லாமே இந்த கோபியோட வேலை தானா, கோபிநாத் நம்மளை பழிவாங்கன்னு சொல்லிட்டு பல சுயரூபங்களை கையாண்டுட்டு இருக்கார் போல இருக்குது, இவர் சொல்லி தான் இந்த ஷெஃப் ஒரு வேலை நம்மக்கிட்ட சேர்ந்துருப்பாரோ அப்படிங்கிற எண்ணம் நம்ம பாக்கியாக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் இருந்தாலும் இப்போவே நம்ம நேரில் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு போயிட்டு நம்ம ஆனந்த்கிட்ட பேசுகிறாங்க. என்ன ஷெஃப் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேச எதுவுமே தெரியாத திரு திருன்னு முழிக்கிற மாதிரி நம்ம கோபியும் ஆனந்தும் முழிக்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியாவுக்கு சந்தேகம் வந்தது, என்ன நீங்கள் இவர் அனுப்பின ஆள் தானே, இதனால தான் 2 மாதமாக வேலை இல்லாமல் இருந்தேன், ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ண அப்படி இப்படின்லாம் பெரிய பில்டப் பண்ணீங்க, கடைசியில் இவர் அனுப்பின ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னையோட சரி உங்களுக்கும் எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் இதுக்கப்புறம் எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே நாளை அறை விட்டுட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்தா கோபி வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது பாக்கியாவை தரமட்டமாக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ நம்ம முன்னாடியே ஆனந்தை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாரு. கோபி எடுத்து வைக்கிற முயற்சி எல்லாமே வீணாக தான் போய்கிட்டு இருக்கு. காரணம் பாக்கியா அந்தளவுக்கு நல்லவங்க அப்படிங்கிறத அதிலிருந்தே நம்ம கோபி புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்காமல் முட்டாள்தனமாக பாக்கியாவை சாய்க்கணும்னு நினச்சி அவரே அசிங்கப்பட்டு கீழே விழுந்து மண்ணை கவ போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.